உங்கள் வயசுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை 12 வயசில் அரசியலுக்கு வந்தவரை கட்சியின் செயல் தலைவராக, பின்பு தலைவராக, அதற்கு பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த ஒரு தலைவரை அங்கிள்னு கூப்பிட்ருக்கேன். என்னை விட விஜய் ஒரு 17 வயசு கம்மியாக இருப்பார். அப்போ நான் அவரை எப்படி அப்ரோச் பண்ணோம்? மச்சான் பண்ணலாமா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். அவர் பெரிய இடத்து கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா யார் காலை பிடிச்சி, யார் கையை பிடிச்சி, யார்கிட்ட மண்டிட்டு இந்த உதவாத மூஞ்ச சிண்டிப்பீல்டு எடுத்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, முதல்ல மதுரையில் மாநாடு போட்டேன். அப்போ பசங்கள்லாம் அந்த ரேம்பில் ஏறிடுறாங்கன்னு சொல்லி இப்போ டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணீங்க, ஹைட்டை அதிகம் பண்ணீங்க. அது வரைக்கும் நியாயம். ஒரு ஆடு மாடுகளை தடுக்கிற மாதிரி கிரீஸை பூசி அதை தொட்டால் வழிக்கு விடுற மாதிரி பண்ணி, அதையும் மீறி தொட்டு ஏறினவனை நான் அவனை தூக்கி அப்படி விசிறி அடிச்சுட்டு, தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்களே ஜெயலலிதா, அவங்களுக்கு தெரியுமா? அவங்களும் வேரோட பிடிங்கி ஏறிவன்னு தான் சொன்னாங்க. அவங்களும் வேரோட அவங்க வேரோட பிடிங்கி இருந்தாங்களா, அவங்கள நாங்கள் வேரோட பிடிங்கி ஏறிந்தோம். அதனால் அவர் வேரோட பிடுங்குறாரோ இல்லையோ, எங்கள் உதயநிதி தலையில் இருக்குதுல்ல, ஒரு முடியை பிடுங்குறாராம் பாருங்கள். முதல்ல 5 லட்ச ரூபா பேங்க்கில் பணம் போடுவேன்னு சொன்னார். இதே பிரதமர் தானேங்க பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பண்ணார். இதே பிரதமர் தானே கேஸ் விலையை பாதியாக குறைப்பண்ணார். இதே பிரதமர் தானே உழவனுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன், ஆதார விலையை நிர்ணயிப்பேன், இதெல்லாம் சொன்னவர் தானே. பொய் சொல்கிறது மோடிக்கு கை வந்த கலை சார். அதை சொல்லிகிட்டே இருப்பார். ரூபா நோட்டை தடை பண்ணால் தீவிரவாதிகிட்டெல்லாம் ரூபா நோட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா இந்த நாட்டில் தீவிரவாதமாக ஒழிஞ்சு போயிடும். அதனால் ஒரே ராத்திரியில் செல்லாதுன்னு அறிவித்தார். தமிழ்நாட்டிலே 173 பேர் செத்து போன தான் மிச்சமே தவிர, அதுக்கப்புறம் இந்த தீவிரவாதம் நடக்கலையா, காஷ்மீரில் தீவிரவாதி நடக்கலையா, பாகிஸ்தான்லேருந்து உள்ள வரல, என்னாச்சு? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டார் பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களுடைய ஊடகத்திற்கு நீங்கள் பேட்டி தர்றதில்ல, ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் வைரலாகக்கூடிய கண்டென்ட்டாகவே அமைஞ்சிருது. இப்போது சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக மதுரையில் தாவேகா சார்பில் ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு போடப்பட்டது. அந்த மாநாட்டில் பல லட்ச கூட்டங்கள். அது தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அந்த ஃபயரி ஸ்பீச்சு, அதில் தொடர்ந்து முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக சாடி தன்னுடைய விமர்சனத்தை முன்னிலைப்படுத்தியிருந்தார். இந்த தேர்தலில் டிவிகே vs டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு திமுகவினுடைய ஒரு தொண்டனா, ஒரு பேச்சாளராக, அவருடைய இந்த பேச்சையும் தனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் போட்டி என்ற அந்த ஒரு ஒப்பிடுதலை எப்படி பார்க்குறீங்க? பழுத்த மரம் தான் கல்லெறிப்படும் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் நீங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்தாலும் உங்களோட பார்வையில் எவ்வளோ லட்சம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செய்திகள் சொல்லப்பட்டது 1,20,000 பேர் கொள்ளளவு கொண்ட அந்த பகுதியை தான் இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகளில் பார்த்தோம். அதில் எத்தனை பாக்ஸ் காலியாக இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, உங்கள் கணக்குப்படி 1 லட்சமோ 2 லட்சமோ வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. அந்த மாநாடை முழுசாக நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஆனால் விஜய்ன்ற ஒரு நடிகர் அந்த ரேம்ப் வாக்கு முடிஞ்ச வித்தின் எ செகண்ட் அவர் மேடைக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பேர் கலைஞ்சாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம். அதை எத்தனை பேர் அந்த கேலரியெல்லாம் வச்சு கம்பியெல்லாம் வச்சு தடுக்கிறாங்க. தலைவரை பார்த்தாச்சு நான் போகிறேன். அதான் அந்த கூட்டம். அதுதான் ஒரு கூட்டம். ஒன்று, இதே விஜய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி ஆரம்பிக்க போகிறேன்னு உங்களை மாதிரியே இளம் வாலிபர்கள் என்னிடம் மைக்கை நீட்டும்போது நான் சொன்னேன், ஒரு வயது முதிர்ந்த அப்புறம் இல்லை ரிட்டையர்டு ஆகிற கண்டிஷனில் நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அரசியல் வரவங்கள பார்த்துருக்கேன். ஒரு 49 இயர்ஸில் வராரு, என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாநாடில் பேசுனதுக்கும் 2வது மாநாடை பேசுனதுக்கும் உங்கள் வயசுக்கு, உங்களுக்கு என்ன வயசோ எனக்கு தெரியாது,
உங்கள் வயசுக்கு ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை 12 வயசில் அரசியலுக்கு வந்தவரை, ஓராண்டு காலம் மிஸ்ஸா கைதியாக ஜெயிலில் அனுபவித்தவரை, எதிர்க்கட்சிகள் ஆட்சிகள் எல்லாத்துலேயும் கைது செய்யப்பட்டு பல கொடுமைகளை அனுபவித்து சென்னை மாநகரத்தின் மேயராக, எங்கள் கட்சியோட பொருளாளராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, கட்சியின் செயல் தலைவராக, பின்பு தலைவராக, அதற்கு பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த ஒரு தலைவரை அங்கிள்னு கூப்பிட்ருக்கேன். நான் சந்தோஷப்படுறேன். அவரை விட வயசில் பெரியவர். ஆமாம். எங்கள் முதலமைச்சர் வயசில் பெரியவர். ஆமாம். அப்போ அங்கிள்னா என்ன? மாமாவா? மாமா. மாமா. வயசில் பெரியவரை மாமா. என்னை விட விஜய் ஒரு 17 வயசு கம்மியாக இருப்பார். எனக்கு இப்போ 67. 67 கம்மியாக இருப்பார். அப்போ நான் அவரை எப்படி நான் அப்ரோச் பண்ணோம்? மச்சான் பண்ணலாமா? பண்ணலாம்ல. அங்கிள்னா அதான மீனிங். எனக்கு அங்கிள் ஆன்ட்டி நான் பிறந்ததுலேருந்து அப்படி பேசி பழகப்படல. ஓகே. பெரிய இடத்து குடும்பம், அதனால அப்படி வந்து பேசி பழக. எது பெரிய இடத்து குடும்பம்? திரு விஜய் அவர்கள். அவர் பெரிய இடத்து குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பா யார் காலை பிடிச்சி, யார் கையை பிடிச்சி, யார்கிட்ட மண்டிக்கிட்டு இந்த உதவாத மூஞ்ச சினிஃபீல்டுக்கு எடுத்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க அப்பாவே மறந்துருப்பார். நான் சிவாஜி ரசிகர். 1979 சிவாஜி வீட்டுக்கு போனவன். அவர் மறைகிற வரைக்கும் அவர் வீட்டில் ஒருத்தனாக இருந்தவன். யார் வருவான், யார் போவான், யார் எதுக்காக வந்தான் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நடிகராக இரு, நான் வேணான்னு சொல்லலை. ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டேன். அந்த மெச்சூரிட்டி வேணுமா வேணாம் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மெச்சூரிட்டியே இல்லை. சரி, முதல்ல மதுரையில் மாநாடு போட்டேன். அப்போ பசங்கள்லாம் அந்த ரேம்பில் ஏறிடுறாங்கன்னு சொல்லி இப்போ டிஸ்டன்ஸ் அதிகம் பண்ணீங்க, ஹைட்டை அதிகம் பண்ணீங்க. அது வரைக்கும் நியாயம். ஒரு ஆடு மாடுகளை தடுக்கிற மாதிரி கிரீஸை பூசி அதை தொட்டால் வழிக்கு விடுற மாதிரி பண்ணி, அதையும் மீறி தொட்டு ஏறினவனை ஒரு ஏதோ மூட்டைங்களை பார்சல் ஆஃபீஸில் கூட அப்படி தூக்கி போட மாட்டாங்க. பார்சல் ஆஃபீஸில் கூட புக்கிங் பண்ணவன் டெமரேஜ் சார்ஜ் பண்ணுறோம் பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா. ஆனால் யாரோ பெற்ற பிள்ளை, உன்னை நம்பி உன்னை ரசிக்கிறவன் உன்னை பார்க்க தான் வந்தான், வேறு எந்த தப்பும் செய்யலை. நான் அவனை தூக்கி அப்படி விசிறி அடிச்சுட்டு பேச்சு பேசும்போது நிதானம் வேணும். நீ என்ன சொல்கிற? திமுக அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி. நான் உங்களை நல்லா கேட்குறேன். இப்போ 21 தேர்தலில் எங்கள் கூட்டணி 21 தேர்தலில், இதே இந்த 21க்கு முன்னாடி 2016 அதில் இப்போ எங்கள் கூட இருக்கிற கட்சியெலாம் இருந்ததா? இல்லை. அப்போ அவங்கெல்லாம் யார்? 2016 அவங்கெல்லாம் எங்களோட அரசியல் எதிரிகள். அரசியல் எதிரிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கொள்கை எதிரி மாற மாட்டான், மாற்றவும் கூடாது. ஓகே. அப்போ நீ யாரை அதிகமாக அட்டாக் பண்ணோம்? அரசியல் எதிரியா கொள்கை எதிரி? கொள்கை எதிரி தான். கொள்கை எதிரி. ஆனால் நீ அங்கே போகவே இல்லை. அங்கே பேசியிருக்காரு மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் வந்து ஒன்றுமே பேசலைன்னா பணம் கொடுத்தவன் அடிப்பான். இவருக்கு பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொன்னான்ல, நெய்வேலியில் அரெஸ்ட் பண்ணி சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த அவர் வீட்டில் சோதனை பண்ணாங்கல்ல, இப்போ அந்த அதிகாரி தான் அந்த கட்சியில் இருக்கான். கூப்பிட்டு வந்தாங்கல்ல, இவ்வளோ பணத்தை கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஜனங்க நம்பணும். அதுக்கு அது ஒரு பாலிசாக டச் பண்ணுறது. திமுகவோட ஓட்டை இல்லை சிறுபான்மை மக்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போடுற ஓட்டை கொஞ்சம் பிரிக்கணும். சீமானை வச்சு பண்ணி பார்த்தாங்க, அது போனியாவில். இப்போ விஜயை கொண்டாந்துருக்காங்க. இதுதான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. நீ எட்டி வச்சாலும் தொட்டு கும்புறதுக்கு உனக்கு ரசிகர் இருக்கான். ஆனால் உனக்கு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற, உன்னை நம்பி அவன்லாம் வந்திருக்கிறான். நான் விஜய் ரசிகர்களுக்கு தான் இந்த பேட்டியை நான் பயன்படுத்திக்க போகிறேன். ஏன்னா அவர் இப்போது 2 படம் எடுத்து வச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தார். ஒரு படம் விட்டார். இப்போ 2026 இன்னொரு படம் வரப்போகுது. அந்த படம் ஓடுதா ஓடலையா பிரச்சனை இல்லை. அப்போது கேப் இல்லாமல் 24, 25, 26 படம் ரெடி பண்ணி வச்சுட்டார். 26 தான் எலெக்ஷன். எலெக்ஷனை பார்த்துட்டு போனியாவில் 0 ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திருப்பி நடிக்க போயிடுவார்.
இந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த மாநாட்டில் நீங்கள்லாம் மைக்கு நீட்டினா சொன்னாங்க பார், ம், அவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இது எல்லா வீடியோவும் இருக்கும், நீங்களும் இருப்பீங்க. ஆனால் உங்களை அம்போடு நட்ரோட்டில் விட்டுட்டு விஜய் ஓடும்போது உங்களை காப்பாற்ற நாதி இல்லாமல் நடுரோட்டில் நிற்பீங்க. அதை மட்டும் யோசனை பண்ணி. கரியரோட உச்சத்துல இருந்து நான் வந்து அதை உதாசீனப்படுத்தி உங்களுக்காக நான் வந்து மக்களுக்கு பணி செய்யணும், இந்த தமிழக மக்கள் என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். ஆனா அவ்வளோ அப்படி சொல்லக்கூடிய திரு விஜய் வந்து நீங்க எப்படி ஒரு ஜஸ்ட் லைக் தட் நீங்க போற போக்கில் உதாசீனப்படுத்துறீங்க? அப்படி இல்லை தம்பி, நீங்கள் கடைசியாக அந்த படங்கள்லாம் பட்டியல் பாருங்கள், எது ஓடிச்சு எது ஓடலை. இது ஏங்க நான் தான் சொல்கிறேன், அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லைங்க. நான் மட்டுமா சொன்னேன். அவர் கூடவே அவரை ரொம்ப விரும்புகிற தாடி பாலாஜி என்ன சொன்னார், அவர் கூட இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து முதல்ல அவரை காப்பாற்றணும். அவங்க அப்பா என்ன சொன்னார், புஷி ஆனந்தன்ற ஒரு திருட்டு பையன் என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான். எங்க சார் அவர் அப்படி பதிவு செஞ்சிருக்கிறாரு? ஏங்க நீங்கள் யூடியூபு டிவி சேனல்லாம் பார்க்குறது அவர்கள் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி. ஆமாம், இவன் வந்து ஏமாத்துறவன், என் பையனை தப்பாக வழி நடத்துகிறான். அதாவது ஒரு டேபிள் போட்டு வேணும்னே விஜய் வரும்போது டேபிள் போட்டு படுத்துட்டு அவர் வந்தால் பார்க்கணும், பார்த்து ஐயோ டேபிள் போட்டு பார்த்துருக்கா உள்ளே போய் படுங்கன்னு அவர் சொல்லணும்னு அவரோட பேட்டி, சந்திரசேகரோட பேட்டியே. புரியுதுங்களா? நீ யாரை வச்சுக்கின்னு வந்து தூய்மையான ஆட்சி அமைப்பேன்னு சொல்கிறேன்? உன் பக்கத்தில் வச்சுருக்கல்ல ரைட் அண்ட் லெஃப்ட்டு, புஷி ஆனந்த் யார்? பெரிய புருஷ அரசியல்வாதியா? தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை ஓட்டு? கிட்டத்தட்ட 3.25 லட்சத்துலேருந்து இந்த சேப்பாக்கமும் துறைமுகமும் தான் ஓட்டு கம்மி. புரியுதுங்களா? ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சேப்பாக்கத்துலலாம். 1.80 2.25 இவ்வளோ தான். புரியுதுங்களா? இங்கே ஆர்கே நகர் இப்போ நீங்கள் உட்காந்து பேட்டி கேட்குறீங்களே, ஆர்கே நகரில் 3.25 லட்சம் வாக்காளர். ஓகே. பக்கத்தில் திருவத்தூரில் 3,80,000 வாக்காளர்கள். ஆனால் புஷி ஆனந்த் அந்த புஷின்ற ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆனார் தெரியுங்களா? புதுச்சேரியில். அந்த புஷி தொகுதியில் எவ்வளோ வாக்காளர் உங்களுக்கு தெரியுமா? சென்னை கார்ப்பரேஷனில் 32,000 வாக்காளர்லேருந்து 42,000 வாக்காளர் வார்டுக்கு. அதில் பாதி கூட ஓட்டு இல்லாத ஒரு தொகுதியில் நின்று 100 சில்லற 200 ஓட்டில் ஜெயிச்சுட்டு அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர், 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்று கொள்ளடித்த கொள்ளைக்காரன். சொல்லுங்கள், ஊரான் விட்டு இடத்த ஒரே லேண்டை 4 பேருக்கு பட்டா போட்டு விற்கிறவன் இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் அந்த பக்கம், அவர் யார்? ஆதவ அர்ஜுனாவா? லாட்ரி டிக்கெட்டில் ஒரிஜினலாக வரி கட்டினார் அவங்க மாமனார். லாட்ரியில் திருடினவன், ஊரான் விட்டு லேண்டில் திருடினவன், டிக்கெட் விட்டு திருடினவன், இவனெல்லாம் பக்கத்தில். அந்த லாட்ரி மாட்டினுடைய மருமகன் தான் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏங்க வேலை செஞ்சான் கூலி வாங்கினாங்க, வேலைக்காரனை பற்றி எங்கிட்ட ஏன் பேசுகிறீங்க? இல்லை, அதோட சேர்த்து லாட்ரி மாட்டின் நல்ல பல்கான அமௌண்ட்டு எலக்டோரல் பாண்டில் வந்து கொடுத்துருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. கிட்டத்தட்ட 509 கோடி கொடுத்துருக்கிறாரு. அவர் மட்டுமாங்க கொடுத்தாரு? ரைட் அண்ட் ராயில் தானே வாங்கணும். மோடி சர்க்கார் மாதிரி ரெய்டு விட்டுட்டு அடுத்த நாள் பாண்டு பேப்பர் வாங்கணுமா? நாங்கள் அப்படிலாம் வாங்குறது கிடையாது. கொடுத்தாலும் ரைட் அண்ட் ராயலாக கொடுப்போம், வாங்கினாலும் ரைட் அண்ட் ராயலாக வாங்குவோம். புரியுதுங்களா? அதனால் அந்த மாதிரி ஆளை பக்கத்தில் எடப்பாடியார் என்ன கேட்குறாரு, இது பாவப்பட்ட பணம் இல்லையா? இந்த லாட்ரி நீங்களே சொன்னீங்க, ஊர் தாலி அறுத்து இந்த ஒரு பாவப்பட்ட இந்த பணம் அப்படின்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க. லாட்ரி பணத்தை அவ்வளோ கேவலமாக பேசுவீங்க. அப்போ அந்த பணத்தை தானே நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி திரு எடப்பாடியார் உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறார். அவர் வாங்கலை. அவர் வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக வாங்கியிருக்காரு காசு வெறும் 6 கோடி ரூபாய். அதில் 4 கோடி ரூபாய் சிஎஸ்கே நிர்வாகம் கொடுத்துருக்கு. அவருக்கு ஒரே 1 ரூபா வாங்கினாலும் அதானுங்க, 1000 கோடி வாங்கினாலும் சார். இவர் வாங்கின 6 கோடி சார், ஆனால் நீங்கள் வாங்கியிருது 600 கோடி சார். மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். மலையா மடு? இப்போ நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு சார் நான் 10 ரூபா தான் திருடினேன், இவனுக்கு 2 நாள் தண்டனை கொடுங்க, அவன் வந்து 1 கோடி திருடினான், இதெல்லாம் இல்லை. சரி, திருட்டு தான். அப்ப டிஎம்கே திருட்டு இருக்குன்னு சொல்லுவீங்க? இல்லைங்க, நான் சொல்றது உதாரணத்துக்கு சொன்னேன். வாங்கினியா வாங்கலையா? சரிங்க, அவரை விட்டுருங்க. நீங்கள் இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட போனால் இப்படி வரீங்க, புஷி ஆனந்த் கிட்ட போனால் இப்படி வரீங்க. இவர் எடுத்துக்கங்க, வாங்கின சம்பளத்தை எல்லாமே ரைட் அண்ட் ராயலாக ஒயிட்டாக வாங்கியிருப்பாரா? நீங்கள் படிச்சிருக்கீங்க, யாரோ சொன்ன மாதிரியோ கேள்விப்பட்ட மாதிரி கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எந்த நடிகராவது ரைட் அண்ட் ராயலாக ஒயிட்டாக வாங்குறாங்களா? சரி, வாங்கலை, வாங்கினேன், வரி கட்டினியா இல்லையா தெரியாது,
பதுக்கணியா இல்லையா தெரியாது. அது வந்து நெய்வேலியிலேருந்து உன்னை கடத்தி கொண்டு வந்து விசாரணை பண்ணாங்கல்ல, அவன் எதனா அறிக்கையை விட்டு அந்த அளவுக்கு தெரியும், வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறல்ல, உச்ச நட்சத்திரம், கோடிக்கணக்கான வருவாயை விட்டு வந்த ஒரு வாங்கின காருக்கு வரிக்கு கோர்ட் வரைக்கும் போய் ஏன் கெஞ்சிற? ஒரு கார் தானே வாங்கினேன், அதுக்கு வரி தானே கட்ட சொன்னாங்க, அதை குறைக்க கோர்ட் வரைக்கும் போன நீ, அந்த வரியை ஒழுங்காக கட்ட துப்பு இல்லாத நீ மக்களுக்கு எப்படி நல்ல செய்வேன்னு நான் நம்புவேன்? சொல்லுங்கள் நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தனை பார்த்து ஒரு விரல் நீட்டினா மிச்சம் 3 விரல் உங்களை நீட்டுதுன்ற முதல்ல விஜய் புரிஞ்சிக்கணும். நான் தான் சொன்னேன், நீ கட்சி ஆரம்பிக்க வரும்போது உன்னை வாழ்த்து சொன்னவன். நான் என்ன நினச்சேன், ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது பிறந்து முடித்து வாய் திறக்கும் போது அம்மானு கூடுன்னு நான் பார்த்தேன். அது நீ எப்பம்மா தாலி இறக்க போகிறேன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த குழந்தை பிறந்த லட்சணம். ஓஹோ, புரியுதுங்களா? ஆனால் நீ வாங்க, அரசியலுக்கு வாங்க. சரி, உன்னோட கொள்கை தலைவராக யார சொன்னார்? தந்தை பெரியாரை சொல்லியிருக்காரு, பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு, வேலுநாச்சியாரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 பேர் 5 பேர் ஒரு கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் 5 பேர். அந்த மாநாட்டில் அந்த 5 பேரோட வச்சு மாநாடு நடத்தினேன். இப்போ அண்ணா எம்ஜிஆர் எங்கேருந்து வந்தாங்க உனக்கு? அண்ணா எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க? அண்ணா ஆரம்பித்த கட்சி திமுக இருக்குது, எங்கள் சொத்து. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அண்ணா திமுக, அந்த கட்சியும் உயிரோடு இருக்குது, கட்சி நடக்குது. இப்போ இது எப்படி இருக்குதுன்னா, அதான் சொல்கிறேன், பிஜேபிக்கிட்ட இருந்து பணம் வாங்கி தான் இவர் கட்சி ஆரம்பித்தார்ன்றதுக்கு உதாரணம், பிஜேபி கட்சிக்கு எப்படி கொள்கை தலைவர்கள் இல்லையோ, கொள்கை தலைவர் ஒருத்தர் கூட இல்லாத காரணத்தினால்தான் அவங்க காங்கிரஸ்காரனான பட்டேலை கையில் எடுத்துக்கினாங்க. காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்த அம்பேத்கரை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய எழுத்தாளரோ புலவரோ கவிஞனோ இல்லாத காரணத்தினால எங்கள் தாத்தா திருவள்ளுவரை திருடுறாங்க. அவன்கிட்ட காசு வாங்கி கட்சி ஆரம்பித்த இவருக்குன்னு தலைவர்னு 5 பேரை சொல்லிவிட்டு அது அத்தனையும் வேலைக்கு ஆகலைன்னு சொல்லி இப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுத்துருக்காரு. 10ஆம் வருஷத்துக்கு விஜயகாந்த் எடுத்திருக்காரு. ஆமாம், அது எந்த விதத்தில் நியாயம்? அவர் சிக்காயி உடம்பு முடியாமல் எவ்வளோ நாள் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார், வீட்டில் இருந்தார். அவரை போய் பார்த்துருப்பியா? அவருக்காக நீ எதனா வருத்தம் தெரிவிச்சிருப்பியா? அவருக்காக நீ எதனா அறிக்கை விட்டுருப்பியா? ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிற? எங்கள் அண்ணன். இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவ? கலைஞர் எங்கள் தாத்தானுவியா ஆயானுவியா? சொல்லுவே இல்லையா? இது கேள்வி தானேங்க. இது ஒரு பக்கம், இது அப்படியே வைங்க. இப்போ இதே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் பிஜேபியில் கூட்டணி சேராமல் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் என்ன கற்றுவார்? சசிகலா காரில் அதிமுக கொடி, அதில் அண்ணா தானே கை காட்டி நிற்கிறாரு. அவன் மாட்டிட்டு போட்டுமே, ஏன் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே? கேஸ் போட்டாரா இல்லையா? போட்டார். எங்கே கொடி கட்டின்னு வந்தாலும் அந்த காரை மடக்கி அடிக்க போனாரா இல்லையா? இது கொடி விஷயம். அண்ணா முடிஞ்சா கருப்பு சிவப்பு திமுக கலர், அது ரெண்டுத்தையும் கேப் பண்ணால் அது அண்ணா திமுக வேட்டி. ஒரு வேட்டி, அது 2 கலர் உள்ள வேட்டி தான். ரெண்டும் சேர்ந்து இருந்தால் திமுக வேட்டி, இடையில கேப் விட்டால் அண்ணா திமுக வேட்டி. அந்த வேட்டியை ஓ பன்னீர்செல்வம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டு வரைக்கும் போனேன். எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி பெற்ற பழனிசாமி இன்னைக்கு எம்ஜிஆரை யூஸ் பண்ணுறாரு. ஏன் வாய் திறக்காமல் இருக்காரு? இதில் அனைவருமே ஒரே லிங்கில் இருக்கிறவங்க. அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. இல்லை, ஒருவேளை எடுத்துகிட்டு எடப்பாடியார் எப்படி நினச்சிருக்கலாம் இல்லையா? நீங்கள் சொல்கிற ஒரு கணக்கு ஒன்று, இன்னொரு கணக்கு ஏன் விஜயெல்லாம் பேசி நம்ம ஏன் பேசுபொருள் ஆக்கணும், அவரை வந்து நம்ம கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட அவர் என்ன. அப்போ கவனம் இருந்திருக்கலாமா? நீங்கள் மறுநாளே பஸ்ஸில் ஏறிங்க யாரோ நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, பேர் கூறாமல் விமர்சனம் பண்ணாங்க. விஜய்ங்கிற பேர் கூட அவர் உச்சரிக்கல. ஆமாம், அவருக்கு ஒருவேளை உச்சரிக்க பயமோ என்னமோ எனக்கு தெரியாது. உச்சரிக்க உங்க தலைவரும் சரி உங்களுடைய சரி திரு சீமான் அவர்களை வந்து பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க, திரு விஜய் அவர்களை பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான் பேர் சொல்லி விமர்சிப்பாங்க. இதே இன்னும் சொல்ல போனா கடந்த முன்னாள் பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவோ அடுக்கடுக்கான விமர்சனங்களை வச்சாரு, டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டாரு, பல தினமும் பிரஸ் மீட்ல கொடுப்பாரு. அவரை கூட உங்க துணை முதலமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ பேர் சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பெரிய ஆக்கக்கூடாதுன்னு இல்லை, அவனுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவங்க இல்லை. அப்ப நாங்களாம் எதுக்கு? தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஏங்க அடிமுட்டால கொண்டாந்து போட்டா அவனை மாநில தலைவர் யாருங்க ஒத்துக்கிறது?
திமுகவில் இருக்கிறவங்க கேண்டிடேட்டாக அறிவிக்கிறாங்க. அவங்க சொத்து விவரத்தை தேர்தல் கமிஷனில் ம் பதிவு பண்ணுறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கின்னு ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னா ம் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஆஃபீஸர் அவரை டக்குன்னு சொல்லிட்டீங்க சார். ஏங்க எனக்கு நீங்கள் இப்போ தான் என்னை பேட்டி கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி என் பேட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்க மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் அதான் உண்மை. ம் 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 புரியுதுங்களா? ம் ம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற உடல் வாகு இருக்கா, தகுதி இருக்கா? ம் என்ன பொய்ங்க, வாயை திறந்தா பொய். ம் ம் நான் 20,000 புக்கு படித்தேன், ம் 22,000 எஃப்ஐஆர் போட்டேன், ம் அதெல்லாம் சும்மா. அதனால் அவங்களுக்கு அந்த வேலை கிடையாது. ம் இப்போ அவர் சமீபத்துலலாம் பல ப்ரெஸ் மீட்டுகள் கொடுத்துட்டு வர்றாரு, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? காணாமல் போனவன் நானும் இருக்கிறேன்னு ஒரு ஆளாக இருக்கும்போது அவனுக்கு ஏன் பதில் சொல்லணும்? பார்க்காம இருக்க போகிறதில்ல. என்ன சொல்றாரு குறிப்பா விஜயை வந்து விமர்சனம் பண்றாரு, ஏன் இப்படி அங்கிள்னா பேசுறாருன்னு தெரியல, நான் அவரை வந்து பூமர் அங்கிள்னு சொல்லவா அப்படின்னு அவர் கேட்குறாரு. மேலும் இப்போ சமீபத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. திரு சண்முகம் அவர்கள், மாநில செயலாளர் அவர்கள், இந்த மாதிரி கலப்பு திருமணம் செய்யக்கூடியவர்கள், லவ் மேரேஜ் செய்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவங்க வந்து அடைக்கலமா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து நீங்கள் அடைக்கலம் தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட்டில் கமலாலயத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கலப்பு திருப்பத்துக்கு நாங்களும் வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கமலாலயத்தை வந்து மேற்கோள் காட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரிஜினல் திருடன் ஓடுறான்ல, அவனை ஊரே சேர்ந்து திறத்தோம். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், இதுக்கு முன்னாடி போகிறவன் தான் திருடன் ஓடுவான்ல, அந்த மாதிரி தான். அவங்களுக்கும் கலப்பு திருமணத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அவங்க அதான் நான் சொல்கிறேன்ல, இந்துக்கள்னு சொல்கிறாங்கல்ல, இந்துக்கள் எல்லோரும் ஓரணியில், ஆமாம், இந்துக்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம். இப்போ ஒன்றும் வேணாம், இது ஆடி மாதம் தானே, எங்கள் வீட்டில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவோம், புனேஸ்வரனை கும்பிடுவோம். அண்ணாமலை கூட வேணாம், நம்ம மேடம் தமிழிசை மாமி நிர்மலா சீதாராமன், ஓகே, இன்னும் யார் நம்ம எச் ராஜா, இவங்க 2 பேரும் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து, நான் இந்து தானே, என்னச்சில் போட்டிருக்கா இருக்கா இல்லையா, 2 கலர் இருக்கு, நான் இந்து தானே, வந்து கூழ் சாப்பிட்டு மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே முனேஸ்வரன் சாமிக்கு இளநீர் திறந்து வச்சு, சரக்கு வாங்கி வச்சு, கோழி குழம்பு வச்சு பூஜை போடும், வந்து சாப்பிட்டு போக சொல்லுங்கள், நான் இந்து தானே. அதனால் போலி வேஷம், போலி நாடகம், இதெல்லாம் மக்கள் என்றைக்கும் ஏமாற மாட்டாங்க. இப்போ என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்துட்ட மாதிரியும் அது வேறு சொல்கிறாரு. விஜய் என்ன வேணால் பேசலாம், இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். யார் பேசுகிறா? யார் வாங்கிட்ட யாருன்னா வந்து சொன்னாங்களா? ஒன்றும் கிடையாது. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கம்யூனிஸ்ட் சொல்லுதுன்னா உரிமையோடு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடிய உணர்வோடு அவங்க சொல்கிறாங்க, கலப்பு திருமணம் பண்ணால் எங்கேயும் போகாதீங்க, எதனா பாதிப்பு வந்தாலும் வாங்க நாங்கள் அடைக்கலம் தரேன்னு சொல்கிறோம். அது ஒரு நியாயம் இருக்குது. நீ சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆளை கட்சி பாஜக கட்சி. ஆனால் எல்லா இஷ்யூக்கும் அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. பட்டியல் சமூகத்துக்கு பாதிக்கப்பட்டாலும் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுக்குறாரு. அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே அவர் மீடியா கவரேஜ்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு இருக்குமே சார். அவரை வந்து அப்படி நீங்கள் உதாசீனப்படுத்தி போக முடியாதுல்ல. அதெல்லாம் உதாசீனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவரே பாஜகவே உதாசீனம் பண்ணிச்சு இல்லை. அவர் அப்படியே பேட்டி கொடுத்தாருன்னா அதிரன்றீங்கல்ல, பேட்டி கொடுத்தாருன்னா ஆடுன்றீங்கல்ல. அமித்ஷா வந்த அன்னைக்கு என்ன சொன்னார்? அமித்ஷா வந்து என்னை மாற்றலாம் வரல, வேற வேலைக்கு வந்திருக்காருன்னு சொன்னார். ஆனால் அவரை உட்கார வச்சுனே மாற்றிட்டு தான் போனார். அதனால் அவர் நல்ல தலைவர் தானே சார், பிஜேபி வளர்த்த தலைவர் தானே. அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணாவா? கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல? அந்த கட்சியே யாரையும் கைவிட்டுறது நம்ப முடியாது சார். அந்த கட்சி உழைக்கிறவனுங்க காப்பாற்றாது. ஏங்க வெக்க கேடுங்க. அந்த விஜயதாரணியா, ஆமாம், காங்கிரஸ் கட்சியிலேருந்து போனாங்க. நினச்சி பாருங்க 3 பீரியட் எம்எல்ஏ, ஆமாம், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் குரடா, கட்சியில் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க எம்எல்ஏ பதவியை. சொல்லி கூப்பிட்டு அட்லீஸ்ட் அந்த இடைத்தேர்தல் நடந்தது, அதே தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது, அதே தொகுதிக்கு பொது தேர்தல் நடந்தது. இதாவது ஒரு இடத்துல பிஜேபி நம்பி போனால் ரோட்டில் தாங்க நிற்கணும். அதுக்கு உதாரணங்க இதெல்லாம். புரியுதுங்களா? அதனால் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் ஏதோ ஆஃபீஸுக்கு வந்தோமா கையெழுத்து போட்டோம் போனீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க.
இல்லை உண்மையிலேயே நம்ம சாவர வரைக்கும் இருப்போம், இல்லை நம்மளுக்கு நம்ம உழைச்சா அது மரியாதை இருக்குன்னா பிஜேபியில் கிடையாது. அதுக்கு உதாரணம் தான் இப்போ சொன்னேன். சமீபத்தில் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. பூத் கமிட்டி மாநாட்டில் நெல்லையில் பேசினார். அதில் திமுக மேலே மூச்சுக்கு 300 தடவை கடுமையான விமர்சனம். அதில் என்ன சொல்கிறாரு, திமுக தமிழகத்திலேருந்து வேரோட பிடுங்கி தூக்கி எறியணும். காங்கிரஸ் கட்சி என்னன்னா கங்கனை கட்டிட்டு அலையுது. இங்கே வந்து ராகுல் காந்தி எப்படியாவது பிரதமர் ஆக்கிடணும், அது வாரிசு. இங்கே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எப்படியாவது வந்து ஆக்கிடணும், முதலமைச்சர் ஆக்கிடணும். ஒருபோதும் திரு உதயநிதி அவர்களால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியாது என்று திரு அமித்ஷா அவர்கள் சவால் விட்டுருக்காரு, சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணி அது விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷாவோட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாங்களே ஜெயலலிதா, அவங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் இருந்தாங்க. அவங்களும் வேரோட பிடிங்கி எறிவன்னு தான் சொன்னாங்க. அவங்களும் அவங்க வேரோட பிடிங்கி எறிந்தாங்களா, அவங்கள நாங்கள் வேரோட பிடிங்கி எறிஞ்சோமா? அதனால் அது என்னோடய பாணியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வேரோட பிடுங்குறாரோ இல்லையோ, எங்கள் உதயநிதி தலையில் இருக்குதுல்ல, ஒரு முடியை பிடுங்குறாராம் பாருங்க முதல்ல. புரியுதா? அதெல்லாம் முடியாது. நான் கேட்குறேன், ராகுல் காந்தியை பிரதமராக்க சோனியா காந்தி துடிக்கிறாங்க. சரி, இந்த கட்சிக்காக இந்த நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் சொத்துக்களை எல்லாம் தானமாக எழுதி கொடுத்து நேருவோட அவங்க அப்பா அவ்வளோ பெரிய மகாராஜா கோட்டீஸ்வரன், டிவி திட்டலாம் வரல, வந்தவர் இந்த நாட்டுக்காக சிறைச்சாலையை அனுபவித்து இந்த நாட்டுக்காக அந்த குடும்பம் மட்டும்தான் 2 பிரதமரை பயங்கரவாதத்திற்கு பலி கொடுத்த குடும்பம் ராகுல் காந்தியின் குடும்பம்தான். அவருக்கு பிரதமராகும் தகுதி இல்லை என்று அமித்ஷா சொல்வாரானால், அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ 1 மணி நேரம் கூட இந்த பதவியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க சார்? இந்திரா காந்தியை யார் சுட்டாங்க? பயங்கரவாதிகள் தானே. ராகுல் காந்தி யார் சுட்டாங்க? பயங்கரவாதிகள் தானே. நாட்டுக்கு தானே தன்னை தந்தாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஈஸியாக கொச்சை பண்ணிட்டு போயிடுற. சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. பிஜேபியோட தாய் கட்சி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு? அவங்களுக்கு கொள்கை தலைவராக இருக்கிற சவார்கர், அவருக்கு வேறு வீர சவார்கர். ஆமாம், என்னை தயவுசெய்து விட்டுருங்க, யாரை உண்மை நான் காட்டி கொடுக்குறேன் எழுதி கொடுத்துட்டு வந்தவர் தானே. அடுத்து யாரை சொல்லுவீங்க? கோட்சேவை சொல்லுவீங்க. ஆர்எஸ்எஸ் வந்து செய்த இந்த நூற்றாண்டை கண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இது வந்து உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு என்ஜிஓவாக வந்து பணியாற்றிட்டு இருக்கு. இந்திய திருநாட்டிற்கு அது வந்து பல சேவை செஞ்சிருக்குன்னு சொல்லி பிரதமர் அவர்கள் சுதந்திர தின உரையில் பேசுகிறாரு. அதாங்க பொய்ய பேசுறதுக்கு வாயா தோணும். இதே பிரதமர் தானங்க எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 5 லட்ச ரூபா பேங்க்கில் பணம் போடுவேன்னு சொன்னார். இதே பிரதமர் தானேங்க பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பண்ணார். இதே பிரதமர் தானே கேஸ் விலையை பாதியாக குறைப்பண்ணார். இதே பிரதமர் தானே உழவனுக்கு வருமானத்தை ரெட்டிப்பாக்குவேன், ஆதார விலையை நிர்ணயிப்பேன், இதெல்லாம் சொன்னவர் தானே. பொய் சொல்கிறது மோடிக்கு கை வந்த கலை சார். அதை சொல்லிகிட்டே இருப்பார். ரூபா நோட்டை தடை பண்ணால் தீவிரவாதிகிட்டெல்லாம் ரூபா நோட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா இந்த நாட்டில் தீவிரவாதமாக ஒழிஞ்சு போயிடும். அதனால் ஒரே ராத்திரியில் செல்லாதுன்னு அறிவித்தார். தமிழ்நாட்டிலே 173 பேர் செத்து போன தான் மிச்சமே தவிர அதுக்கப்புறம் இந்த தீவிரவாதம் நடக்கலையா, காஷ்மீரில் தீவிரவாதி நடக்கலையா, பாகிஸ்தான்லேருந்து உள்ள வரல, என்னாச்சு? அதனால் நஷ்டம் யாருக்கு? இந்திய நாட்டுக்கு தான் நஷ்டம். அதனால் அவர் சொன்னது ஒன்றுமே உருப்படி கிடையாது. பொய் சொல்கிற ஆள் அவர். இப்போ அமித்ஷா தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இப்போ இந்த குறிப்பாக ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டம் கூட கொண்டு வந்தாங்க. 31வது நாட்கள், அதாவது 30 நாட்கள் மேலே விசாரணை கைதியாக கூட இருந்தாலும் சரி, 31வது நாள் வந்து ராஜினாமா பண்ணிடணும், அப்படி இல்லாட்டி அவர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார் அந்த பதவியிலிருந்து அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு திரு அமித்ஷா அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு. பார்த்தீர்களா, இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, நாங்கள் வந்து எவ்வளோ நேர்மையானவர்கள், பிரதமரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறோம், பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இப்போ அப்பழு கற்றவர்கள் தானே, நீங்கள் ஏன் அதில் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக அமைச்சர்கள் பேரையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பொன்முடி போன்ற அமைச்சர்கள் பேரையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து சிறைக்கு போகிறாங்க,
அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டைரக்டா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு, வார்னிங் கொடுத்துருக்காரு திரு அமித்ஷா அவர். அவர் யாருங்க எங்களுக்கு வார்னிங் கொடுக்க? ம். அவர் யாரும் கிடையாது. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை 2 தேர்தலில் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம், சும்மாலாம் சொல்லலை. 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஏங்க அது இண்டிவிஜுவல் பர்சன் ஓட்டுங்க, ம். புரியுதுங்களா? அந்த இது இப்போ இந்த அந்த ஆள் யார், ஒருத்தர் சிவகங்கையில் நின்னார, ம். அந்த இந்து பெனிஃபிட் பண்ணி திருடன், அவர் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தார்? அவர் யாருங்க அவர்? மயிலாப்பூர் தேவநாதன். ஆ, அவர் கேண்டிடேட் தானே. இப்போ 1 வருஷம் ஜெயிலில் இருக்கார். அவர் எம்பியை ஜெயிச்சிருந்தா, சப்போஸ் ஜெயிச்சிருந்தா அவரு தானே அதை வராரு. இவரை குஜராத் உள்ளே இவர் குஜராத் உள்துறை மந்திரியாக இருந்தபோது கொலை கேஸில் குஜராத்துக்கே நுழையக்கூடாதுன்னு சொன்ன ஆளுங்க. இப்போ பிரதமராக இருக்கிற மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாடு தடுத்த ஆளுங்க. இன்னும் கரப்ஷன் இல்லாத அப்படியே உத்தம புத்திரன் நேராக வந்தவங்க மாதிரி பேசுகிறாங்க. அவர் சொன்ன மாதிரி நான் எங்கள் அம்மா வயிற்றுலேயே பிறக்கலை, கடவுள் நேராக என்னை பெற்று போட்டாருன்னு சொன்னார். அதை விட பொய் எவனா சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நான் தாய் வயிற்றுலேயே பிறக்கலை, ஆண்டவன் நேராக என்னை பிரச்சனை காமிச்சான். அதை விட இன்னொன்று பண்ணாரா? இதுக்கு வந்தார்ல இப்போ ராஜராஜ சோழனுக்கு வந்தார். எங்கேருந்து வந்தார்? நான் ஃப்ளைட்லேருந்து பறந்து வந்தேன், வரும்போது என்னத்தை பார்த்துட்டு வந்தேன்னாரு, ராமர் பாலத்தை பார்த்துட்டு தான் வரேன். ஓஹோ, ஓகே. சேட்டலைட்டே கண்டுபிடிக்க முடியல, ஆராய்ச்சியாளர் கண்ணுக்கு தெரியல. ஆனால் இவர் தெய்வ குழந்தை, இவருக்கு மட்டும் அந்த ராமர் பாலம் தெரியும். சார் அது அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை சார். நான் வேணான்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவு பேசுது, சுயமரியாதை பேசுது, தந்தை பெரியாரோட கொள்கையை பேசுது. ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் போய் தயிர் வடையும் தினமும் முரசொலி பத்திரிக்கையும் வைக்கணும் அப்படிங்கிற விமர்சனம், நியாயமான விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுதில்ல? அதாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம், கடவுள் நம்மளை காப்பாற்றுவான் வாங்கன்னா அதில் தப்பு இல்லை. கடவுளையே நம்ம தான் காப்பாற்றணும்னு சொன்னால் தான் வம்பு. அந்த வேலையை தான் பிஜேபி சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? மூட நம்பிக்கையை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஓகே, கடவுள் வேணான்றது இல்லை. அதுதான் சொன்னேன். நான் வந்த உடனே சொன்னேன் 2 புட்டு வச்சுருக்கேண்ணா. ஆமாம், அப்புறம் நான் யாரு? கடவுள் நம்பிக்கை வேணான்னு சொல்லுங்க, கடவுளின் பேரால் திருடுறீங்களே அதை தான் வேணான்னோம். ராமர் கோயில் கலைஞர் ஐயா அங்கே திருவள்ளுவருக்கு செலவு வச்சார். ஆமாம், எத்தனை வருஷம் ஆகுது? குமரியில் வச்சார். எத்தனை வருஷம்? 26 வருடம். சுனாமியே வந்தாலும் நாட்டுச்சா? எத்தனை கோடி செலவு பண்ணி ராமர் கோயில் கட்டினீங்க? அந்த மூலவரே மயிலை நெஞ்சாரா இல்லையா? பத்திரிகைலாம் போட்டானா இல்லையா? அதை எவ்வளோலாம் பிரம்மாண்டப்படுத்தினீங்க. அந்த மாதிரி கடவுளின் பேரை சொல்லி திருடாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இங்கே பிஜேபி வளர்த்தாங்க? இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர் பிள்ளையாரை செஞ்சு அதை கொண்டு ஒரு இடத்துல அவங்களே டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி வச்சுட்டு அதில் 24-25 இளைஞர்களை கேட்டு அவங்க ஆதார் கார்டெல்லாம் வாங்கி அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை எடுத்து அவனெல்லாம் பிஜேபி மெம்பர் ஆகுது. நாங்கள் போனோம் இப்போது மக்களை தேடி முதல்வர்னு சொல்லி, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்தந்த கோரிக்கைகளை சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு உட்பட்டால் நீங்கள் திமுக உறுப்பினராக சேருன்னு சொல்லணும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதுவே வலுக்கட்டாயமாக நீங்கள் சேர்க்குறீங்க, ஓடிபிலாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. விமர்சனம் யார் வேணா, அதுக்கு தான் நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், பழுத்த மரம் கல்லெறிப்படும். பிஜேபியால் இந்தியாவிலேயே ஆட்ட முடியாத அசைக்க முடியாத ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் கூட ஒரு நடிகரை காண்பித்து காலடி வைத்து விட்டார்கள். அவர்களை இந்த தமிழ் மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிந்த ஒரு இயக்கம் திமுக மட்டும்தான். அந்த வைத்தறிச்சலில் தான் நான் பிடுங்குவேன்றார். நீ பிடுங்க முடியாது. ஓகே சார், நிறைவான ஒரே ஒரு கேள்வி மட்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளை அவர் கவர் பண்ணிட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது அந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, விலைவாசி உயர்வு இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு. அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து பலன் பெற்றவர்கள் திமுகவில் அப்போ அமைச்சர்களாக இருக்காங்க, பவர்ஃபுல் அமைச்சர்களாக இருக்காங்க,
நீங்கள் எல்லாம் வந்து ஒரு எட்டப்பர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு நேற்று தினம் கூட ஒரு பிரச்சாரத்தில் வச்சிருக்கிறாரு. ஒரு நம்பிக்கை துரோகம் செய்தது போல அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுகவுடைய காரியகர்த்தாக்கள், இந்நாள் திமுகவினுடைய அமைச்சர்கள், குறிப்பாக அவர் பேர் கூட சொல்றாரு. ரகுபதி அவர்கள் சொல்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்களை போன்றவர்கள்லாம் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு துரோகம் இழைச்சிட்டாங்களா? நன்றி அதாவது வள்ளுவருடைய குரல்ல கூட அவர் வந்து மேற்கோள காட்டுறாரு. நீங்கலாம் நன்றி கெட்டவர்கள் அப்படின்ற மாரி அவர் பேசுறாரு. ஆமாம், ராமாயணத்தை யார் எழுதுனான்னு கேட்டதுக்கும் அவர் தான் கரெக்டாக பதில் சொல்லிக்கிறாரு. அது வேற. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நன்றி மறந்தவர்கள், ஆமாம், துரோகி, ஆமாம், எட்டப்பர், இந்த எல்லா சொல்லுக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆளை காட்டணும்னா ஒன்லி ஒன் மேன், எடப்பாடி பழனிசாமி. அவங்கள நீங்களே பார்த்துருக்கீங்க. அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரக்கூடிய தகுதி இருந்ததா? யாருக்காவது இருந்ததா? அவரை யாராவது முன்மொழிஞ்சாங்களா? அவரை யார் சொன்னாங்க முதலமைச்சரா? சசிகலா அம்மையார். அவங்களுக்கு யார் துரோகம் பண்ணுது? அந்த அம்மா சொன்னதை அந்த அம்மா தூக்கி சொல்லி சின்னம்மா சின்னம்மான்னு வாய் நிறைய பாட்டு பாடிட்டு அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் எந்த சின்னம்மான்னு சொன்னாரோ அதே சின்னம்மாவை அவர் வாயிலேயே வேலைக்காரின்னு சொன்னார். இதை விட துரோகத்தை எங்கன்னா பார்க்க முடியுமா? சரி, அதிமுகவோட ரெட்டை இலையும் பேன் பண்ணுற ஒரு கண்டிஷன் வந்துச்சு. யாருக்குன்னு ஒரு கேஸ், அது மதுசூதனன் ஓபிஎஸ் தரப்புக்கு தான் அப்படின்னு வந்துச்சு. அந்த சின்னம் அதை கொண்டாந்து அழகாக கொடுத்து இந்த பாழாக போன பிஜேபியை நம்பி வந்து கை கொடுத்தார். அவர் இப்போ எங்கே இருக்கார்? அந்த ஓபிஎஸ்ஸு தானே. ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டு 3 முறையும் அவர்கள் திருப்பி வந்தபோது அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் கையில் கொடுத்த நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர். யார் சார்? ஓபிஎஸ்ஸா? ஆமாம், ஜெயலலிதா எப்பெல்லாம் விட்டு போதும் வந்தால் திருப்பி கொடுத்துருவார், எந்த பேச்சும் கிடையாது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆட்சி காலத்தில் அவர் இந்த 13 அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்களே. அந்த வாக்களிச்ச அப்புறம் தானங்க நீங்கள் கூப்பிட்டு அந்த ரெட்டைலைக்காக கையை கோத்தீங்க. அப்போ தெரியலையா அவனுக்கு? அவங்க 13 எம்எல்ஏ வாக்களிச்சாங்கல்ல, அதோட ஆட்சியை போனாலும் கவலை இல்லை, நான் உங்கள்கிட்ட கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீ உனக்கு காரியம் ஆகணுன்னா சமரசத்துக்கு போகிற, உனக்கு காரியம் ஆகணுன்னா கைட்டு விடுற. என்ன நியாயம்? பிஜேபி கூட கூட்டணி வானான்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெளியே வரீங்க. இப்போ 26 சட்டசபை கூட்டணி போடுறீங்க. அந்த 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 26 தேர்தலுக்கும் என்ன நடந்து போச்சு? என்ன உனக்கு காரியம் பண்ணி கொடுத்துட்டாங்க? பிஜேபியோட போக வேண்டிய அவசியம்னா திமுகங்கிற ஒரு தீய சக்தியை வந்து இந்த மக்கள் விரோத ஆட்சியை வந்து அகற்றணும். இதுதான் வந்து இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமாக ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் ஒரு மெகா அலையன்ஸை நாங்கள் ஃபார்ம் பண்ணி 1 to 1 நாங்கள் வந்து டிஎம்கே தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடியார் வந்து எந்த சக்திலாம் சேர்ந்து ஏதோ சக்திலாம் சொன்னீங்க. பிஜேபி மற்ற இன்னும் இல்லை மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி உங்களை தோற்கடிப்போம் அப்படின்றாங்க. இன்னும் எல்லாம்னா எது எல்லாம்? இப்போ எங்கிட்ட எல்லாம் இருக்குது. எதுவும் தேமுதிக இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க, இன்னும் பல கட்சிகள். ஏங்க கையில் வச்சிருந்த காசையே ரோட்டில் கொட்டுவானா? அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சிருந்த காசு தானேங்க, அது நீங்கள் தானே ரோட்டில் கொட்டியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் பல கட்சி இன்னும் பல உன்னையமாக நம்ம தயாராக இருக்கான் அந்த நாட்டில். இப்போ நீங்கள் இதுக்காகன்னு சொல்கிறீங்க பிஜேபின்னு. இப்போ நீங்கள் பிஜேபியோட சேர்ந்து தானே 21 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்ச. அப்போ என்ன ஆணி பிடிங்கிட்ட? இப்போ மறுபடியும் என்ன பிடுங்க போகிற? அப்போ ஏன் அந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் நான் தனியாக நிற்கிறேன்னு சொன்னேன்? திமுக அப்போ திமுக ஒழிக்கணுன்ற எண்ணம் இல்லையா? இப்போ மட்டும்தான் வந்துச்சு அவனுக்கு எண்ணம். அது இல்லை, வழக்கு சம்மந்தி பையன் இவரோட பிடபிள்யூடி அமைச்சராக இருக்கும்போது கேஸு எல்லாத்தையும் இருக்குது தெரியுமா? ஏங்க ஒரு கட்சியோட கூட்டணி வைக்க எத்தனையோ கட்சி போயிருக்கு, பார்த்துருக்கு. உங்கள் வயசில் பார்த்துருப்பீங்க, என் வயசில் நான் 67 பார்க்குறேன். எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கும். இங்கேருந்து டெல்லிக்கு போய் காரு மாதிரி அந்த சாமி படத்தில் வில்லன் ஓடுவான்ல, கார் மாதிரி காரு, அந்த மாதிரி ஓடி நீ இங்கே சென்னைக்கு அங்கேருந்து என்ன சொல்லிட்டு வர? நான் கட்சி ஆஃபீஸை பார்க்க போட்டு வரேன். நீ சென்னையில் வந்து இறங்கத்துக்குள்ள அவன் சொல்லிட்டான் கூட்டணி நாங்கள் முடிவு பண்ணிட்டேன். இது மானங்கட்ட பொழப்புங்க. இப்படி ஒரு பொழப்பு பழக்கூடாது. ஓகே, இப்போ பசி எடுக்குது சார், எனக்கு கடும் பசி சாப்பிட்டே ஆகணும். இப்போ நீங்களே வந்து என்கிட்ட
ரொம்ப பசிக்குதா ரொம்ப பசிக்குதா ஆமாங்க சாப்பிட்டே ஆகணுமா சாப்பிட்டே ஆகணும். நான் சூப்பரான மட்டன் பிரியாணி வாங்கி தரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், கக்கூசில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொன்னான். நீ சாப்பிடுவியா நான் சாப்பிடுவேன். யார் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வேலையை இந்த அதிமுக செய்கிறது. அதுக்குண்டான விலை அந்த கட்சி காணாமல். அதிமுக காணாமல் போய்விடும், அதுக்கு உண்டான அது அது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு, தன்னுடைய அந்த தன்மையை இழக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கரைந்து விடக்கூடாது, அது வந்து வலுவாக இருக்க வேண்டும், அந்த வெற்றிடத்தை யாரும் நிரப்பிவிடக்கூடாது, அது பாஜகவுக்கு அது வழிவகுத்து விடும் என்று திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் திமுகவிலிருந்தே பல குரல்கள் வந்து நானே சொல்லியிருக்கேன். அப்போ இது எப்படி சார் எடுத்துக்கிறேன்? அதுதான் இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இவன் வந்து அதிமுக எங்களுக்கு பங்காளி. ஓ புரியுது. ஒரு அமைச்சரும் இன்னும் சிறைக்கு போகாம இருக்காரோ? முன்னாள் அமைச்சர்கள் யாரு? முன்னாள் அமைச்சர்கள் நம்ம பட்டியல் போட்டோம். தமிழர் பண்பாடுபடி பங்காளிகள். அவன் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவன். அவன் வீட்டில் இழவு இருந்தால் நம்ம 3 நாள் தான் சூதகம், என் வீட்டில் இழவு இருந்தால் 16 நாள் சூதகம். இந்த வித்தியாசம் பார்த்துங்க. இந்த கட்சி இந்த திராவிட சிந்தனையோடு இருந்தால் நாங்கள் 100% பண்ணால் அதிமுக 5% செய்யுதில்லை. செய்யுது. திராவிடம்ங்கிற கட்சி இருக்குன்றீங்க. அந்த பேர்லேயே அதை வச்சு இந்த செயலாம் தப்பாச்சே. இப்போ எம்ஜிஆர் எடுத்துங்க, இந்த மாதிரி கன்செப்டடாக எதிர்கால தலைமுறைக்கு எதனா பண்ணலன்னாலும் காமராஜர் மதிய உணவு தந்தால் சத்துணவு போட்டாரா இல்லையா? அந்த சத்துணவை உண்மையான சத்துணவா எங்கள் தலைவர் முட்டையோட சேர்த்து போட்டாரா இல்லையா? ஓகே சொல்லுங்க. அது மாதிரி இருக்குது. இவனுங்க மூட நம்பிக்கை கொண்டாந்து பூத்திடுவானுங்களே, அதுதானே எதிர்பார்க்குறான். இப்போது நீங்கள் வந்து அதிமுக காணாமல் போயிடும் ஏன்னு சொல்கிறோம்? கூட்டணி சேர்ந்த எல்லாம் காணாமல் போயிட்டான். பீகாரில் எடுத்துக்குங்க, நிதிஷ்குமார் இன்னைக்கு என்ன கதியில் இருக்கார்? அவர் அதிகமாக சீட்டு வச்சுருந்தார், பிஜேபி கம்மியாக இருந்துச்சு. போன வாட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் பையனை தூண்டி விட்டு எங்கெல்லாம் நிதிஷ்குமார் நிற்கிறாரோ அங்கெல்லாம் அவனை போட வச்சு இவங்க குறைய வச்சு இவங்க அதிகமாகி பண்ணிட்டாங்களா இல்லையா? மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க? இவங்களோட கூட்டணி இப்போ ஒன்றும் வேணாம். பாண்டிச்சேரியில் ரங்கசாமி இருக்காருல்ல, சூசைட் பண்ணல, அதை தவிர எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் தாங்க முதலமைச்சர், 3 நியமன எம்எல்ஏங்க. அது ஷேரிங் இருக்குதா இல்லையா? அதனால ஒன்று கூட கொடுக்கல. ஓப்பனாக பேசுகிறாரு, எனக்கு டெல்லி சர்க்கார் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. அப்படி பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அது எல்லா இடத்துலையும் நடக்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம், நடக்காமல் இப்போ நீங்கள் ஒரு திமுக காரியகர்த்தாவாக ஒரு நல்லெண்ணத்தை வைத்து திராவிட இயக்கங்கள் என்பது திமுக அதிமுகங்கிற கலந்தான் இருக்கணும், அப்படி இல்லாட்டி தேசிய கட்சி குறிப்பாக பிஜேபி இங்கே நுழையக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும், அது வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சொல்கிறீங்க. அப்போ அதிமுக தன்னை தற்காத்து கொள்ள, தன்னை மீண்டெடுப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட காரியகர்த்தாவாக நீங்கள் சொல்கிறீங்க? முதல்ல அரசியலில் ஓரளவுக்கு நியாய நேர்மை இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து 98 பிஜேபியோட கூட்டு போய் சேர்ந்தோம் கூட சொல்லிகிட்டே இருக்காருல்ல, சொல்கிறார் போனோம். அப்போ என்ன, ஒரு ஓட்டில் ஜெயலலிதா அந்த ஆட்சியை கவுத்துட்டாங்க. அந்த ஆட்சி ஸ்திரமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம், சரி அவங்க குடிமை நம்ம கையில் வச்சுக்கணும். அப்போ தான் நான் அந்த மினிமம் ப்ரோக்ராம் போனேன். பாபர் மசூதி இடிக்கக்கூடாது, ராமர் கோயில் கட்டக்கூடாது, ஆர்டிகல் 370 நீக்கக்கூடாது, காஷ்மீர் அந்த பொது சிவில் சட்டம் வரக்கூடாது, இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு லெட்ரு கொடு. அது மாதிரி நீ 24 விலகும் போது ஒன்றும் சொல்லாத விலகினேன், இந்த கண்டிஷனோட தான் நாங்கள் போய் சேர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு போ. அதை சொல்ல மாட்டேங்கிறியே நீ. நான் தான் முதலமைச்சர்னு நீ சொல்லிட்டு இருக்க. அவன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான், அதில் பிஜேபி பங்கு பெறும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இது எப்படி சொல்லுங்க? ஒரு 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 கூட்டணி அமைச்சா அதை மேலே கட்டி பிடிச்சி சால்வை போத்திக்கிட்டா அது கூட்டணி இல்லை. கடைசி தொண்டன் வரைக்கும் அதை ஏற்றுக்கணும், அதுக்காக அவன் உழைக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டணியாக இது இல்லை. அதனால் வந்து அவர் திமுகன்ற மரத்தை பிடுங்குறாரோ, எங்கள் சின்னவர் மயிரை பிடுங்குறாரோ, அது 26 தேர்தல் தெரியும், ரொம்ப நாள் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2026 வந்துச்சுன்னா மார்ச்சில் கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க. ஏப்ரல் மேலே தேர்தல் வரும், மேலே ரிசல்ட் வந்துடும். இந்த கவர்மெண்ட்டு மே 7ஆம் தேதி பதவி ஏற்றுது, அடுத்த மேக்குள்ளே இந்த கவர்மெண்ட்டு முடிஞ்சிடுது. அது பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதனால ஒன்றும் இல்லை, நல்லது நடக்கணும்.
இப்போ எங்களை வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சுன்னு எடப்பாடி சொல்கிறாருன்னா, அவர் ஆட்சியில் என்னமோ தமிழ்நாடு அமைதி பூங்காவை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அவங்க அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, துறைமுக எம்எல்ஏ வந்தார் பழக்கருப்பையா, அவங்க பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிற 14 சவர செயினியை திட்டி போனால் இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிச்ச வரலாறு இல்லை. நடக்கும், எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனால் அதுக்கு என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது, எடுத்து தான் எடுக்கலையா? இல்லை அப்படியா நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன், அப்படியா நான் இப்போ தான் தூங்கி எழுந்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. அடுத்த நிமிஷம் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, அது செய்கிறோமா இல்லையா? பொள்ளாச்சி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பொள்ளாச்சி கேஸு 2 வருஷமாக நீங்கள் ஒன்றும் பண்ணல, எஃப்ஐஆர் போடல, கட்சி நிர்வாகிகள்லாம் ஏடிஎம்காரன் போஸ்டர் அடிச்சு ஒட்டியே நீங்கள் நினைக்கல. ஆனால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, உடனே அரெஸ்ட் பண்ணால் 5 மாதத்தில் வழக்கை நடத்தி முடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். அது மாதிரி நடக்கும், நடந்தால் அதை தடுப்பது அரசின் கடமை. அது நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன தேவையோ அது செய்வது அரசின் கடமை. அதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், பொருளாதார தனிமந்த வருமானம் எவ்வளோ வளர்ச்சின்னு மத்திய சர்க்கார் தான் சொல்லுது, நாங்கள் சொல்லலை. 3.2 1.3 என்ன இருந்துச்சு, இப்போ டபுள் டிஜிட் வந்திருக்கிறோம். இதெல்லாம் யாரால் வந்துச்சு? ஓகே, இந்த கடுமையான உழைப்பால், முதலமைச்சரோட உழைப்பு, அதுக்கு மந்திரி சபையோட கூட்டு முயற்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் நடக்குது. அதனால் கண்டிப்பாக 26ல் அந்த 200ன்னு சொல்கிறோம்ல, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, அது நிச்சயம் நிகழ்ந்தே தீரும். 200+ நிச்சயம்ன்றீங்க? ஆமாம். ஓகே, அது நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க. ஓகே, 2021ல் என்னங்க இதே இந்த கூட்டம் தானேங்க இருந்தது, பாமகவும் அங்கே தானேங்க இருந்தது, எல்லோரும் அங்கே தானே இருந்தாங்க. அப்போ பிடுங்காத ஆணியை இப்போ எப்படிங்க பிடுங்குவாங்க? அதானே கதை. அப்போ என்ன ஒன்று பிஜேபிக்கு 4 சீட்டு வந்தது. இந்த வாட்டி அதுவும் வராது. ஓ, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை மிகுந்த ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.